தற்போதைய அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மறு ஆய்வு செய்யவும் மத்திய அரசு தற்போது தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கிய ஏலத்தின் போது தமிழக அரசு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் மத்திய அரசு தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். மத்திய அரசு என்னென்ன அறிவுரையை வழங்கியிருக்கு, உங்க தகவல்களை சொல்லுங்க. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் இடத்தை மறு ஆய்வு செய்யவும் மத்திய அரசு தற்போது அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கிய ஏலத்தின் போது தமிழக அரசு எந்தவித எதிர்ப்பும் அந்த ஏலத்திற்கான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என தற்போது மத்திய அரசு சார்பில் ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் கனிம சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை செய்ததை அடுத்து பல்லுயிர் பகுதிகளை தவிர்த்துவிட்டு மற்ற பகுதிகளில் தற்போது இந்த கனிமம் ஆய்வு நடத்துவதற்கான தற்போது பரிந்துரையை செய்திருக்கிறது. மதுரை மாவட்டம் வேலூர் வட்டத்தில் உள்ள அரிசாப்பட்டி, மீனாட்சிப்பட்டி, கூலானிப்பட்டி, செட்டியார்பட்டி, வல்லாளப்பட்டி, சண்முகநாதபுரம், நடுவளவு, தெற்குவளவு, எட்டிமங்கலம் உள்ளிட்ட ஊர்களை உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கர் பகுதி பரப்பளவில் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் எடுத்திருக்கிறது. இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலரும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தற்போது பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி தற்போது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல ஒத்திகையை ரத்து செய்ய வேண்டும். தங்கள் பகுதிக்கு இந்த பல்லுயிர் தளமாக விளங்கக்கூடிய இந்த பகுதியில் எந்தவித கனிம பொருட்களும் எடுப்பதற்காக ஆவணங்களும் அதே போல ஏலங்களும் நடத்தக்கூடாது என தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் ஒன்றிய அரசு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டம் செய்ய போவதாக அரிசாப்பட்டி மக்கள் முடிவெடுத்து தொடர்ச்சியாக ஊர் மக்கள் அனைவரும் கடந்த வாரம் மலை மீது கூட ஏறி நின்று போராட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் இந்த பகுதியில் பல்லுயிர் தளமாக விளங்கும் விளங்கக்கூடிய தளமான இப்பகுதியை அளிக்கும் வகையில் டங்ஸ்டன் கனிம கொள்ளைக்கு வேதாந்தாவுக்கு ஏலமிட முயற்சிக்கு மத்திய அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் தற்போது சட்டசபையில் கூட இந்த தமிழக அரசு டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கூட கடந்த 2 வாரத்துக்கு முன்பு நிறைவேற்றினார்கள். மேலும் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 40 கிராமங்களையும் பாதுகாக்க பல்லுயிர் பெருக்க வேளாண் மண்டலமாக அறிவிக்க கொள்கை முடிவெடுத்து அரசியலில் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தமிழக அரசும் இந்த டங்ஸ்டன் ஏலத்திற்கு எதிராக மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் ஒரு சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்திற்கான ரத்தினை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ள இடத்தை மறு ஆய்வு செய்து பல்லுயிர் தளமாக இருக்கக்கூடிய பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளை ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தற்போது மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.